கிறிஸ்தவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா ரோமர் அதிகாரம் 12 வசனம் 19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். யாராவது நமக்கு ஒரு தீமையோ அல்லது காயமோ ஏற்படுத்திட்டா நாம அதற்கு பதிலா தீமை செய்யவோ பழிவாங்கவோ கூடாது. அதற்கு பதிலாக சரியான நேரத்துல சரியான நீதியை வழங்குறத நம்முடைய கர்த்தராகிய தேவனோட கைகள்ல முழுமையா ஒப்படைச்சிடணும். பழிவாங்கிறதுனா சரியான நீதியை செய்து முடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனா மனிதர்களாகிய நமக்கு ஒருத்தருக்கு சரியான நீதியை செய்யற திறமையோ தகுதியோ கிடையாது. நாம பழிவாங்க நினைச்சா அது பெரும்பாலும் தவறாதான் முடியும். தேவன் மட்டும்தான் எல்லாத்தையும் சரியா ஆராய்ந்து பார்த்து சரியான நீதியை செய்ய வல்லவராக இருக்கார். மற்றவர்கள் நமக்கு செய்யற தீமைகளை நாம பொறுத்துக்கிட்டு தேவனுடைய நீதிக்காக காத்திருக்கிறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. அதனால குழந்தைகளே, யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தாலும் நீங்க அவங்களை திரும்பி தாக்கவோ பழிவாங்கவோ நினைக்க கூடாது. நம்முடைய தேவன் சரியான நேரத்துல நீதியை வழங்குவார்னு விசுவாசிச்சு கோபப்படாம எல்லாரையும் மன்னிச்சு எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமான சமாதானம் உள்ள நல்ல பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. சரியான நேரத்துல நீதியை வழங்குகிற தேவனையே சார்ந்திருந்து கோபப்படாம எல்லாரையும் மன்னிச்சு எப்போதும் தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றத குறித்து இன்னைக்கு நாள் முழுவதும் மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. God bless you. Bye.